இப்ப கதிரு, உன் மக பெரிய மனுஷி ஆயிருக்கு. இனிமே நீ பொறுப்பான அப்பனா நடந்துக்கிறணும். எந்நேரமும் சல்லித்தனம் பண்ணிட்டு அலையக்கூடாது. ஏப்பா ஏண்டா ஏண்டா அழுகுற? ஏய் கதிரு, ஏய் அழுகாதப்பா. டேய் ஏய் அழுகாதப்பா. பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கு, நல்ல காரியம் நடந்துருக்குப்பா. இப்ப போய் அழுகுற நீ? அழுகாதப்பா. நீ என்னப்பா செய்வ? உங்களுக்கு இந்த மணி விழாவை எப்படியாவது நடத்திய தீரணும்னு உறுதியா இருந்தோன்னு எங்க கேட்ட நேரம் எதுவுமே முடியாம போச்சு. எல்லாத்துலயும் தோத்து நிக்கிறோம். விடுப்பா விடுப்பா விடுப்பா. எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு காலி பண்ணிட்டாங்கண்ணே. இனி அவங்களை விட்டு வைக்க கூடாதுண்ணே. சக்தி, சத்தியமா சொல்றேன்டா, இத்தனை நாளா உன் பொண்டாட்டி தான் எல்லாரையும் தூண்டி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. ஆனா இல்லடா, அந்த ஈஸ்வரி தான் பெரிய கலவாணியா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவங்க வந்து பார்த்த பார்வையும் மாலையை தூக்கி போட்ட விதமும் அவ்வளவு பகையும் மனசுல வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா இத்தனை நாள் அவங்க வெளியே வேஷம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. நாம தான் முட்டாள்தனமா ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்டா. அண்ணே, அண்ணே, இனி எங்களுக்கு ஒரு மண்ணு வாழ்க்கை வேணாம்ண்ணே. அவளுக்கெல்லாம் எங்கேயா போய் தொலைட்டோம்ண்ணே. நம்ம எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்ண்ணே. எல்லாத்தையும் தூக்கி இப்ப வெளியில வீசிட்டு வர இருப்பா. டேய் ஏன்டா அப்படி சண்டை கழுதுறிய? ஏறுப்பா. இப்ப நம்ம யாரு என்ன செஞ்சாலும் நடந்த அவமானத்தை அழிக்க முடியுமா? ஈஸ்வரி செஞ்சதுக்கு உங்க பொண்டாட்டிமாருக்கு என்னப்பா பண்ணுவாளுங்க? ஞானா, திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாமே பூஜ்யமாகி போச்சு. நானு ஒத்த மனுஷனா நிக்கிறதுக்காக உங்களையும் அப்படி ஆக்கிடக்கூடாதுப்பா. அந்த பாவை என்னை சும்மா விடாதடா. என்னென்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நான் அனுபவிக்கிற கஷ்டம்லாம் போதும்பா. இதுக்கு மேலையும் எனக்கு வேற கஷ்டத்தை கொடுத்துறாதீங்கப்பா. கையெடுத்து கும்பிடுறா. அண்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்குடா ஒவ்வொருத்தருக்கா அலைஞ்சு திரிஞ்சு பொண்ணை தேடி பிடிச்சு கூட்டி கொண்டாந்து கட்டி வச்ச பாரு. குணசேகரன் தம்பின்னு இந்த ஊர் பணக்காரன் போற அத்தனை பேர் என் வீட்டு வாசல வந்து நின்ன. இந்த சொத்து சுகம் காசு பணத்தை பார்த்து உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலடா. சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா கஷ்டம் நஷ்டம் புரியும், குடும்பத்தை அனுசரித்து போவாங்கன்னு நம்பித்தாண்டா கொண்டாந்து கட்டி வச்சவங்களுக்கு. நான் செஞ்ச தப்பு பாவம் உங்களை சுத்தி சுத்தி அடிக்குதுடா. இப்ப கூட என் விஷயத்துல தானே விருந்தாவதம் பண்றாளுங்க, உங்களோட அனுசரிச்சு தானே போறாளுங்க. உங்க பேச்ச கேட்டு புடவையிலிருந்து நகையிலிருந்து அத்தனை வாங்கி கொண்டாந்து குமிச்சுகள்ல. என்னமா இது நடக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு, நடக்காம போச்சு. ஆனா இப்ப பாரு, பிள்ளைக்கு ஒரு நல்லது அமைஞ்சிருக்கு. அதை போய் பாருங்கப்பா. கதிரே, நீ அப்பனா முன்னால இன்னும் அத்தனை காரியத்தையும் பார்க்கணும். அதை விட்டுவிட்டு என் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லப்பா. டேய் சக்தி, நீ அந்த பிள்ளைக்கு சித்தப்பண்டா. உனக்கு செய்ய வேண்டிய கடமை உரிமை நிறைய இருக்கு. போங்கப்பா, போப்பா ஞானா, போங்க. நம்ம உள்ளப்பா, போங்கப்பா, போய் செய்யுங்கப்பா, போங்கப்பா. இல்லண்ணா, எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். கதிரே சொல்றா கேள்றா. டேய், நம்ம வீட்டுக்குள்ள பெரிய மனுஷி ஆகுதுன்னா அது வெறும் சடங்கு மட்டும் இல்லடா. ஒரு பிள்ளை உட்கார்ந்த பிறகு அந்த பிள்ளையோட அப்பனுக்கு பெரிய ஏத்த வரும், குடும்பம் செழிக்குப்பா. அப்படிப்பட்ட காரியத்தை கொண்டாடாம விடக்கூடாது. எல்லாம்
முகத்தை கழுவி விட்டு மாடிக்கு போய் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணுங்கப்பா. போங்கப்பா. ஆக வேண்டியதை பாருங்கப்பா. போங்கப்பா. கதிரு, சக்தி, போங்கப்பா. போங்க போங்க. இல்லண்ணே, போங்கடா டேய். அது நம்ம வீட்டு பிள்ளைடா. போங்கப்பா. நீங்க இல்லாம எப்படிண்ணே? நான் வர்றேன். நீங்க போங்க. போய் பாருங்க. போங்க. அண்ணன் சொல்றதை கேளுங்க. வாங்கப்பா. ஏய் சக்தி, வாயா. போங்கப்பா. போய் பாருங்க. பிள்ளைக்கு ஆவலியே பாருங்க. போங்க. அண்ணா நீங்க வாங்கண்ணே. போங்கப்பா. நான் வர்றேன்ப்பா. போங்கப்பா. போங்க.